குடுறான்னு சொன்னா விரல சிக்க வச்சுட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு நான் முன்னாடி வந்த? நான் அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக மாட்டேன். நான் எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கேன். என் மேல யாராவது கை வச்சீங்க அவ்வளவுதான். என்னப்பா இது பாருங்க, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள யாருமே அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. என்னன்னு இது? என் மகனுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. புடுறா அவளை. எங்க பிடிக்கவும் முடியலையா? கதவு ஓடுறா. சே இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. கதவு போயிட்டுல எப்பவுமே பின்னாடி போய் நல்லா ஏறி வரணும். வாங்க வாங்க. ரெடி 1 2 7. அட அந்த பொண்ணு ஓடிடுச்சு. வாங்க நான் புடிங்கனே. ஓடாத நில்லு. ஏய் சொன்னா கை பிடிச்சிட்டேன். தூக்கிட்டு போங்க. ஏமா உன்னை கிட்னாப் பண்ணும்போது எவ்வளவு கோஆபரேட் பண்ண. வீட்டுல ஓடி போய் விடுறங்கிற இப்படி அடம் பிடிக்கிறிய. கையெடுறா ராஜா, கையை விடு ராஜா. டேய் பாலு, உன் தங்கச்சியை கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்கடா. அம்மா அதுவும் தூண்ல கட்டி வச்சு பாதுகாப்பா 4 பேர் நிக்கிறாங்கடா. என்னடா மரமா நிக்கிற? போய் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டு வாடா. டேய் இனிமே இவளை கூட்டு போய் என்னடா பண்ண சொல்ற? இது வரைக்கும் கட்டி வச்சிருந்த மான மரியாதை எல்லாமே காத்துல பறந்து போச்சு. ஊரை கூப்பிடு. ஏய் வாங்கயா வாங்க பாருங்க அந்த கோலத்தை. ஜனங்களே நல்லா கேடுங்க. இந்த ஆளுடைய தங்கச்சிய அவ விருப்பப்பட்டுதான் நான் கூட்டிட்டு வந்து தாலி கட்டினேன். ஆனா இந்த ஆளு என் தங்கச்சிய அவ விருப்பம் இல்லாம கடத்திட்டு வந்து கட்டி வச்சிருக்காயா. இத பாரு, கடத்திட்டு வந்தா மட்டும் ஆம்பளை இல்ல, அவ கடத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்தினையா அவன் தான் ஆம்பளை. என்ன மாதிரி என்ன சொன்னீங்களா? இப்ப சந்தோஷம் தானே? ஆளுகளா வந்தாச்சு, போய் நீங்களே பதில் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா இங்க கொஞ்சம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. நம்ம குடும்பமானமே போயிடுச்சப்பா. நம்ம லட்சுமி கடத்திட்டு வந்து கட்டி வச்சிருக்கான்பா. நம்ம குடும்பம் மரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான்பா இந்த ஆளு. இனிமே லட்சுமி யாருப்பா கட்டிக்குவா? சொல்ல கட்டிக்க மாட்டான். அப்ப இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இதுக்கு ஒரே வழி அந்த ஆளே அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதான். இந்த கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஆமாவா? அப்போ கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. அடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் இருக்குதா? இத பாரு, ஒரு கொலகார வீட்டுல பொண்ணு எடுத்தாலும் எடுப்பேன், உங்க வீட்டுல எடுக்க மாட்டேன். ஆடிங்க வா, போறான் குட்டி பார்த்த வீட்டு வா, குடிச்ச வந்தாலே கட்டி வைங்க. அப்பா இவனை இப்படியே விடக்கூடாது. உன்னால என்னடா பண்ண முடியும்? போடா வழிய. அப்பா இவனை ஏதாவது பண்ணும்பா. சும்மாரா, அந்த அளவுக்கு நான் மானம் கட்டு போயிடல. நீ உள்ள போ. நீ வெளிய போ. அப்பா என்னப்பா பேசுறீங்க? இவன் என் பொண்டாடிப்பா. டேய் நான் உன் அப்பன்டா. இப்ப சொல்றேன், அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன் தங்கச்சியை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினானே, அதே மாதிரி அவன் தங்கச்சியை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அதனுடைய வலி என்னன்னு அவனுக்கு தெரியும். அப்பா அவர் செஞ்ச தப்புக்கு இவளை போய் தண்டிக்கல எந்த விதத்துல நியாயம்? நியாயம் அநியாயம் எல்லாம் நீ எனக்கு கத்து கொடுக்க வேண்டியது இல்ல. அவளை நீ மறந்து ஆகணும். அது முடியாதுப்பா. அப்படியா? அப்ப நீ முதல்ல வெளியே போடா. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்களை இப்படி திடீர்னு வெளியே போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் பேச்சை கேட்காதவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அது மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, ஏன் கட்டம் போட்டாட்டி நீ இருந்தாலும் சரி, வெளியே போ. போக வெளியா. மானங்க. அழாதீங்கம்மா. தாத்தாவுடைய பழைய வீடு என் பேர்ல தானே இருக்கு. நாங்க 2 பேரும் அங்க போய் தங்கிக்கிறோம். அங்க என்ன போன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது இல்ல. நாங்க வரோமா? பாப்பலாம். நேரா லெஃப்ட்ல திருப்ப வேண்டிய இதே வீடுதான். மில்கி வீட்டுக்கு எதிரி வீடு தான்டா. எல்லாம் பிளானிங்கோட தான் வந்திருக்கிறான். பாத்து இடிக்காம நிறுத்து. அட நம்ம சீதா. நந்தினி, கமலே, தட்டுமுட்டு சாமானோட எழுத்த வீட்டுக்கு குடுத்தன வந்திருக்காடி. யாரு? உங்க அக்கா சீதாவும் உங்க மாமன் பாலசுப்ரமணியம் தான். எங்க போறீங்க? நம்ம உறவே வேண்டாம் ஒருத்தி அறுத்தறிஞ்சிட்டு போயிருக்கா. அவளை பாக்குறக்கா போறீங்களா? உங்க 5 பேரையும் என் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தேன். அதுல ஒருத்தி என் நெஞ்சில மிரிச்சிட்டு போயிட்டான். அவளை பாக்குறக்கா போறீங்க இல்ல? இருவார், இந்த உலகத்துல நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன். ஆனா அவளை மன்னிக்கவே மாட்டேன். போறதா தான் போங்க, தாராளமா போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணன் வேணுமா அவ வேணுமான்னு முடிவு செஞ்சு.
பொருள் எங்க வைக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ? டேய் எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணிட்டேன். இந்த ஊஞ்சல் எங்கடா வைக்கிறது? பேசாம கிச்சன்ல மாட்டிட்டுமா? டேய் கட்ல தூக்கி பின்னாடி போட்டு ஊஞ்சல தூக்கி முன்னாடி கட்டுறா. நிலா வெளிச்சத்துல பால் சோறு சாப்பிட்டுட்டே நாங்க பாட்டு பாடணும்டா. அத பார்த்து சில பேர் பொறாமப்படணும். ஏன்பா சீதா அழுவுது? ஊஞ்சல் வெளிய போறது பிடிக்கலையா? டேய் இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? டேய் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது காந்தி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததே. வந்ததே? நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? நான் இன்னைக்கு பேப்பர் படிக்கலப்பா. 1947 பேப்பர்லாம் இன்னைக்கு எப்படா படிக்க முடியும் முட்டாள்? இது ஆனந்த கண்ணீர்ரா, ஆனந்த கண்ணீர். இந்த பாரு யாரு பொறாம பட்டாலும் பரவாயில்ல, சீதாவை இந்த நேரத்துல நாம தானே குஷிப்படுத்தணும். ஓகே இச்கா அச்சா. ஏப்பா நீ தானே சீதாவை குஷிப்படுத்துன்னு சொன்ன, இப்போ வந்து கழுத்து பிடிக்கிற? டேய் என் பொண்டாட்டி சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு தெரியும்டா. அதை பத்தி நீ கவலைப்படாத. வேடிக்கை பாரு. ஐயோ, மாமா. எங்கள் வீட்டில் ஐயோ, மாமா. எல்லா நாளும் விடுங்க, மாமா. கார்த்திகை சொன்னேன். கார்த்திகை லா லா லே லே லா லே லே லா லே லே லா லா லே லே லா லா லே லே. கப்பலா கவுந்து போச்சு. கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அவளை கடத்திட்டு தானே போனாங்க. அவ ஒன்னும் கெட்டு போயிடலையே. நடந்து முடிஞ்ச பத்தி யோசிக்கிறத விட இனி நடக்க போறத பத்தி யோசிக்கிறதா புத்திசாலித்தனம். நல்லதோ கெட்டதோ நம்ம மனசுக்கு பிடிச்சத சட்டுன்னு எடுத்து பட்டுன்னு முடிக்கிறதா நம்மளுக்குலாம் நல்லது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தான் தெரிஞ்சு உங்க பொண்ணு கழுத்துல எவனும் தாலி கட்ட வரலன்னு வச்சுக்கோங்க, என் தம்பிய உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். உங்க தம்பியா? ஏன் என் தம்பிக்கு தான் அந்த தகுதி இல்லையா? இல்ல எங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? உங்க குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா. அதானே பாரு. ஐயா நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேளுங்க. நான் வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.